Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 10th, 11th, 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ஒன் டே ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 11th பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹாலிடே இந்த மாதிரி கொடுக்கலாம். ஈவன் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. சரிங்களா, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் 2 நாள் 3 நாள் 4 நாள் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல எந்த மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அது. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்கும்போதா இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கூல் போல லீவாக இருக்குது, வீட்டிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த பிளான் எனக்காக நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப போட்ட பிளான். சரிங்களா, ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும், எவ்வளோ மணி நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது போட்ட பிளானு. ஸோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க ஆல்டர்னேட் பண்ணீங்க. ஏன்னா நான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. இல்லை ஏன்னா 10 hours தான் படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணீங்க. ஏன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான எக்ஸாமு. ஏன்னா நமக்கு அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிற மார்க்ஸ் இதுதான். ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிச்சு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணா போதும். ஸோ அதுவே அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஹெல்ப். சரிங்களா, ஏன்னா நமக்கு ஃபீஸ் கட்டுறதுல கொஞ்சம் மார்க் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸும் கொஞ்சம் என்ன பண்ணும், சேஞ்சஸ் ஆகும். நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃப்ரீயாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ மார்னிங் நான் டைமிங் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5லேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். இது ஸ்டடி டைமு 2 hours கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 hours இன்பிட்வீனில் நீங்கள் ஒரு 10 minutes மட்டும் என்ன பண்ணீங்க, பிரேக் எடுத்துங்க. சரிங்களா, ஒரு 1 hour-க்கு 10 minutes இந்த மாதிரி பிரேக் எடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து 7லேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்கேன். 2 hours பார்த்தீங்கன்னா பிரேக்கே இல்லை சார், எனக்கு இதில் 1 மணி நேரம் மட்டுமே போதும், 7 to 8 மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணீங்க. நான் 2 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9லேருந்து 11 மணி வரைக்கும். சரிங்களா, இங்கே 2 hours கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கண்டினியூவாக கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் 10 minutes என்ன பண்ணிக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11 to 11:15 இங்கே ஒரு 15 நிமிஷம் பிரேக் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 11:15 to 1 PM. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 145 hours நமக்கு என்ன பண்ணும், டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நான் லஞ்சு சாப்பிட்டு ஒரு சில பேர் தூங்கணும்னு நினைப்பீங்க, கட்டாயமாக தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தாராளமாக தூங்கலாம். ஏன்னா நம்ம இங்கே 2 மணி நேரம் பிரேக் கொடுத்துருக்கோம். இல்லை சார் நான் மொபைல் இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன், நம்ம படித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை நான் வேறு எதுனாச்சும் விளையாட போகலான்னு இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஹவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சாப்பிட்டு அது உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணீங்க மாற்றிங்க. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2 hours பார்த்தீங்கன்னா ஸ்டடிக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 5லேருந்து 6 பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு சில பேர் ஈவினிங்லேருந்து விளையாட போகணும்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் விளையாட போகிற மாதிரினாலும் தாராளமாக என்ன பண்ணலாம், விளையாட போகலாம். ஒரு 1 hours விளையாண்டுட்டு வந்துடலாம். இல்லை சார் நான் 7 மணி வரைக்கும் விளையாடுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங்கை சேஞ்ச் பண்ணிங்க. எனக்கு 1 hours பத்தாது, 2 hours வேணும் ஸ்டடிக்கு அப்படின்னா இதோட டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இங்கே 11 மணிங்கிறது 10 மணி நேரம் அவ்வளோதான். சரிங்களா, நீங்கள் ரிலாக்ஸாகவே என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம படிக்கிறதுக்கு ரிலாக்ஸாகவும் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த பிரேக் நீங்கள் விளையாடணும்னு நினச்சா விளையாடலாம், இல்லை வெளியில் போகணும்னு நினச்சாலும் போயிட்டு வரலாம். இது 1 hour வேணுமா 2 hours வேணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 hours கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து 8லேருந்து 9 மணி வரைக்கும் 1 hour பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்கேன். சரிங்களா, பிரேக்கில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 2 hours கொடுத்துருக்கேன். ஸோ 11 மணிக்கு மேலே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக தூங்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு 6 hours ஸ்லீப்பிங் டைம் வரும். ஸோ 6 to 8 hours நார்மல் அடல்ட்டுக்கு ஸ்லீப்பிங் தேவை. ஸோ அதனால் எக்ஸாம் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணாதீங்க, படிச்சுட்டு இருக்காதீங்க. அப்புறம் அடுத்த நாள் படிக்கிறது அது என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஷெட்யூல். சரிங்களா, அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் பிரேக் இருக்கும், நிறையவே பிரேக் இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிறது அடுத்தடுத்து பிரேக் கொடுத்து படித்தாதான் நமக்கு கொஞ்சம் படிக்கிறது என்னவா இருக்கும், மெமரி ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷெட்யூலை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
2 சப்ஜெக்டா பிரிச்சிங்க. ஒரு 6 நாள் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்போம். 3 நாளா 4 சப்ஜெக்ட் படிச்சாலுமே 12 நாளைக்கு ஓரளவுக்கு எல்லாமே படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் எக்ஸாமுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து படிக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, அந்த 6 நாளைக்கு 2 யூனிட் எடுக்க போறேன் அப்படின்னா, இந்த 2 யூனிட்ல டஃப்பா இருக்கிற யூனிட் 1, ஈஸியா இருக்கக்கூடிய யூனிட் 1 சரிங்களா? டஃப்பா இருக்கிறது ஒன்றும், ஈஸியா இருக்கிறது ஒன்றும் செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ மார்னிங் டைம்ல எனக்கு எது டஃப்பா ஃபீல் பண்றோம் அதை வந்து மார்னிங் டைம்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதிய டைம்ல அல்லது 3 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக்ஸா அந்த டைம்ல படிச்சா ஈஸியா வந்து என்ன பண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா? அதனால மார்னிங் டைம்ல இப்போ நீங்க வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு எது டஃப்பா ஃபீல் பண்றீங்க பாருங்க. மேக்ஸ் இருக்கலாம், பிசிக்ஸ் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி இருக்கலாம், பயாலஜி இருக்கலாம். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எது டஃப்பா ஃபீல் பண்றீங்க? ஒரு சில டைம் வந்து பிசிக்ஸ் வந்து டஃப்பா இருக்கும், ஒரு சில பேருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பயாலஜி இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து மேக்ஸ் இருக்கும். அதே போல இதுல எது ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட மேஜர் தான் சொல்லுவேன். எப்பவுமே பயாலஜி கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும் சரிங்களா? பிசிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாமே வருது, பிசிக்ஸ் மேக்ஸ் இதெல்லாமே. ஸோ அப்போ மார்னிங் டைம்ல நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் இது எல்லாமே பயாலஜி என்ன பண்ணலாம் படிக்கலாம், அல்லது கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரினா படிக்கலாம். இதுமே கெமிஸ்ட்ரிலுமே டாபிக் வைஸ் சேஞ்சஸ் ஆகுது சரிங்களா? ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ஒரு சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. ஒரு 6 நாள்ல 2 சப்ஜெக்ட் முடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த 6 நாள்ல மார்னிங்ல டஃப்பா இருக்கிற டாபிக்கும் ஆஃப்டர்நூன்ல ஈஸியா இருக்கிறது, அல்லது ஒரே சப்ஜெக்ட்ல மார்னிங்ல டஃப்பா இருக்கிறது ஆஃப்டர்நூன்ல வந்து என்ன இருக்கிறது ஈஸியா இருக்கிறது, அந்த மாதிரி லெசன்ஸா பிரிச்சு படிங்க. ஸோ இந்த டைமிங்கை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து கஷ்டமா இருந்தா கூட இருக்கலாம் உங்களுக்கு, எனக்கு தெரியல. ஸோ நான் சக்ஸஸ் பண்றதுக்கு ஒரு முக்கிய ரீசன் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் தான். என்னோட நோட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஃபுல்லா ஸ்டடி பிளான் தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கு எப்படி படிக்கலாம், மொத்த யூனிட் எவ்வளோ, மொத்த யூனிட்ல பேஜஸ் எவ்வளோ, ஸோ அது எல்லாமே பிரிச்சு போட்டு தான் நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கேன் சரிங்களா? அதனால நீங்க உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதோட டைமிங்கை நீங்க எக்ஸ்ட்ராவுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து மினிமமா நான் கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் இதுல இருந்து 12 மணி கூட இருக்கலாம். ஏன்னா அங்கங்க பிரேக் ஹவர்ஸ் நம்ம வந்து 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம், அது 1 ஹவரா மாத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், 14 மணி நேரம் கூட போகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமிங் வந்து என்ன பண்ணீங்க ஆல்டர்னேட் பண்ணீங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். பிளேலிஸ்ட்ல பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் உங்களுக்கு எதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.